ஓம் சரவணபவா! என் அன்பு பிள்ளையே, இன்று முருகன் உனக்காகப் பேசுகிறார். இந்த அருள்வாக்கு நீ கேட்க வேண்டியது இன்றே. ஏனெனில், இது உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மாற்றம் தரும் தெய்வீக செய்தி. அமைதியாக இரு, மனதைத் திறந்து கேள். இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. முருகன் உன்னிடம் பேசும் அருள்வாக்கு. என் பிள்ளையே, யாரிடமும் எதையும் கேட்காதே. உனக்கானது யாரிடமிருந்தும் கிடைக்காது. அது நேராக என்னிடமிருந்து வரும். நான் உனக்கான பாதையை ஏற்கனவே அமைத்துவிட்டேன். உன் வாழ்க்கை உன்னைத் தேடி வரும். அதனால் கவலைப்படாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடிக்கும் உன் கண்களில் நீ சிந்திய கண்ணீரை நான் பார்த்தேன். அந்த கண்ணீர் இனி மகிழ்ச்சியாக மாறும். இது உன் துயரத்தின் முடிவும் உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் ஆகும். நீ நினைக்கிறாய், ஏன் என் வாழ்க்கை இப்படிதான்? ஏன் எனக்கு மட்டும் சோதனை என்று. ஆனால் பிள்ளையே, நீ அறிந்திராத ஒரு உண்மை உண்டு. நான் உன்னை பெரியவனாக ஆக்கப் போகிறேன். அதற்கான பயிற்சிதான் இந்த சோதனை. ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் நகையாக மாறும். அதேபோல் நீ அனுபவித்த வேதனை உன்னை ஒளிரும் ஆளாக மாற்றப் போகிறது. இனி உனக்கு வருவது துன்பம் அல்ல, தெய்வீக மாற்றம். அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் பிள்ளையே, நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன். நான் வரும் நாளில் உன் இல்லத்தில் இருந்த அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். அதற்கு பதிலாக நிம்மதி, அமைதி, செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் உனக்கு வந்து சேரும். நீ நினைத்தாயா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று? அது இனி மாறும். எது உனக்கு ராசி இல்லாத நாளாகத்தோ தோன்றுகிறதோ, அதே நாள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட நாளாகும். என் பிள்ளையே, பிறர் சொல்வதை யோசித்து உன்னை மாற்ற வேண்டாம். அவர்களுக்கு உன்னை புரிந்து கொள்ள முடியாது. நீ உன்னாக இரு. உன் மனசாட்சியோடு வாழு. நல்லதே செய், நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அருளும் வராது. நம்பிக்கையோடு இரு, அப்போதுதான் என் அருள் உன்னைச் சுற்றும். நீ கேட்ட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ நினைத்த இலக்குகள் அனைத்தும் உனக்கு எட்டும். உன் முயற்சிக்கு இப்போது விலை கிடைக்கும். நீ உழைத்ததை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நான் பார்த்தேன். என் பிள்ளையே, உன் உழைப்பு வீணாகாது. நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் நீ அறியாத வழிகளில் திரும்பி உனக்கு வரப்போகிறது. அதுவே என் விதி. நீ தர்மத்தில் உறுதியாக இரு. உன் வாழ்க்கை உயர்ந்திடும். இதுவரை உன் கைகளிலிருந்து ஓடிய பணம் இனி உன்னிடம் தங்கப் போகிறது. நீ உழைத்த பணம் இப்போது சேமிப்பாக மாறும். உன் இல்லத்தில் செழிப்பு பிறக்கும். உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. ஏனெனில் வெற்றி பெறுவது உடல் மனம் இரண்டிலும் சமநிலையில்தான். நீ அமைதியாக சிந்தி. அதற்கு பின் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றி தரும். என் தங்கமே, நீ மனதில் வைத்துக்கொண்ட வருத்தங்களை விடு. பிறர் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் காரணமாக நீ துன்பப்பட வேண்டாம். மன்னி, விடு, முன்னேறு. ஏனெனில் உன் மனம் சுத்தமாக இருந்தால் அருள் அதில் தங்கி வாழும். யார் உன்னை வேண்டாம் என்றார்களோ அவர்களே நாளை வருந்திடுவார்கள். நான் உன்னை உயர்த்துவேன். என் பிள்ளையே, நீ பல மாதங்களாக காத்திருந்த காரியங்கள் இப்போது நடக்கப் போகின்றன. நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் கூட அதற்கு நான் சிறந்த நேரத்தை வைத்திருந்தேன். அந்த நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் ஒன்றுக்குப் பிறகு ஒன்று நன்மைகள் நடக்கும். உன் வழியில் ஒளி தெரியும். நான் உன்னை வழிநடத்துகிறேன். பிள்ளையே, நீ நினைத்த உழைப்பில் வெற்றி காணப்போகிறாய். நீ அனுபவித்த துன்பங்கள் இனி திருப்பி வராது. நீ உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். சிலர் உன்னை சந்தேகப்படுத்தலாம். ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்க்கை பிரகாசமாகும். உனக்கு தேவையான அருளை நான் ஏற்கனவே தரத் தொடங்கிவிட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனி நீ அழவேண்டிய காரணம் இல்லை. நீ சிரித்தே வாழப் போகிறாய். நீ சிந்தித்தால் நன்மை வரும். நீ செயலில் இறங்கினால் அதிசயம் வரும். நீ நம்பினால் நான் உனக்காக நிற்பேன். உன் வாழ்க்கை உயர்வானது ஆகும். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும். நீ நிம்மதியாக அமைதியாக வாழப்போகிறாய். யாமிருக்க பயமேன் உனக்கு? ஏனெனில் உன் பக்கம் முருகன் இருக்கிறார். நம்பிக்கை வையுங்கள். முருகன் உன் பக்கம் இருக்கிறார் என்ற உணர்வை மனதில் வைத்திரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை வெற்றிக்கு கொண்டு செல்லும்.
ஓம் சரவண பவா.